ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாகை வானொலி. இது வான்வெளி தமிழொலி. இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. நம்ம முன்னாடியே டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருக்கோம். அதே மாரி என்னென்ன ஈவென்ட்ஸ் நம்ம நடந்திருக்கு, அதோட பேஸ் லைன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஷோல மாரியே நம்ம அடுத்த பேனல் டிஸ்கஷனோட நாங்க உங்கள சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்ட்ரீம்லி பிரிவிலேஜ் பேனல்ல நம்ம சந்திக்கிறோம். யாரு அப்படின்னா, அ எ அ ஆஸ்திரேலியா தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தின் தலைவர் லாரன்ஸ் அண்ணாதுரை அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க பக்கத்துல டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டோட கோஆர்டினேட்டர் அருணா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க பக்கத்துல ஆஸ்திரேலியா தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தின் இயக்குனர் சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா என்ன? அதோட அவேர்னஸ்லாம் என்ன மாரி? எதுக்காக நாம இத செய்றோம்? எதனால ஒரு முக்கியத்துவத்தோட தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு முனைப்போட நம்ம இத கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். சோ முதல்ல நம்ம இயக்குனர் அவர்கள் சுரேஷ் அவர்கள்ட்ட நம்மளோட கேள்வி வைக்கலாம். டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா என்னது? எஸ்எஸ்ஐ இன்வால்வ்மென்ட் அத பத்திலாம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. டெக்ஸ்ன்றது டீச், எங்கேஜ், கனெக்ட் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ ரன் பண்ணக்கூடிய ஆட்கள் எஸ்எஸ்ஐ, அதாவது செட்டில்மென்ட் சர்வீசஸ் இன்டர்நேஷனல்னு சிட்னி பேஸ் பண்ண ஒரு அ சமூக அமைப்பு ஒண்ணும், ஃபெக்கான்ற ஃபெடரேஷன் ஆஃப் எத்னிக் கம்யூனிட்டி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியான்ற இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து 10 ஆண்டு கால திட்டமா இத 2022லேருந்து 2032 வரைக்கும் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இத ஃபண்ட் பண்றது ஆஸ்திரேலியன் கவர்ன்மெண்ட் தான். சோஷியல் சர்வீசஸ் மூலமா டிபார்ட்மென்ட் ஃபார் சோஷியல் சர்வீசஸ் மூலமா ஃபண்ட் பண்றாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் உடைய முக்கியமான கூறு என்னன்னா, எத்னிக் கம்யூனிட்டீஸ் அண்ட் மல்டிகல்ச்சுரல் கம்யூனிட்டீஸ் கிட்ட இது சம்மந்தமான அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கிறதும், ஏன்னா இந்த ஃபேமிலி டொமெஸ்டிக் அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ்ன்றது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை. ஆனா அது எத்னிக் கம்யூனிட்டீஸையும், மல்டிகல்ச்சுரல் விமனையும் அது இன்னுமே அதிகமா அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுனால, இது ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்டா இத கொண்டு போய் அந்த தலைவர்கள்கிட்டயும், அவங்களுடைய ஃபெய்த் லீடர்ஸ் கிட்டயும் இத கொண்டு போய் சேர்க்கணுன்ற இனிஷியேட்டிவ் தான் இந்த டெக்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த டெக்ஸ் இனிஷியேட்டிவ் என்னன்னா, இது ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ ஃப்ரீயா ஆன்லைன்ல எல்லாருக்கும் ஆஃபர் பண்றாங்க. இதோட எதிர்பார்ப்பு என்னன்னா, சமூக தலைவர்கள், நம்மளோட கம்யூனிட்டி லீடர்ஸ், கிராஸ் ரூட் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய மக்களோட கனெக்ட்டா இருக்கக்கூடிய ஆட்களும், அம் அ மதம் தொடர்பான ஃபெய்த் லீடர்ஸும், அது எந்த மதமா வேணா இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது மூலமா, அவங்க தேவையான இன்ஃபர்மேஷனோட இருப்பாங்க. யாருக்காவது ஒரு உதவின்னு போய் நிக்கும்போது, அவங்கள தப்பா வழிநடத்திராம, அவங்கள சரியா எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, அவங்க அ அம் அந்த கவுன்சிலிங் ரோல ப்ளே பண்ணாம, அவங்க வெறும் கனெக்டர்ஸா மட்டும் இருக்கணும் இருப்பாங்க. அதாவது அவங்க கொண்டு போய் கரெக்ட்டா சேர்க்க வேண்டிய இடத்துல அவங்கள கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்க போனா கிடைக்குன்ற அந்த கைடன்ஸ் குடுக்கறதுக்காக ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்டா இத பண்ணிட்டு இருக்காங்க. இதோட அவசியம் நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் போகுது. ஏன்னா, அ எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வருஷா வருஷம் டொமஸ்டிக் அண்ட் செக்சுவல் வயலன்ஸ் அமங்ஸ்ட் எத்னிக் கம்யூனிட்டீஸ் இன்கிரீஸ் ஆகுற ட்ரெண்ட தான் காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம நெறைய வேலை அந்த ஏரியால செய்ய வேண்டியிருக்கு. அதோட முயற்சியா தான் இத பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் நானும் லாரன்ஸும் சிட்னில இதோட லான்ச் ஈவென்ட்ல இருக்கும்போது, அன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்தது. அதுல ஒரு பெண்ணும், 2 குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. அதுல போலீஸ்க்கு சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்க இந்த ஃபேமிலி எங்க ரேடார்லயே இல்லங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். ஸோ விச் மீன்ஸ் அம் இது அ இது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. ஆனா, அது எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ்க்கு தெரிய வரல. ஸோ வெறும் எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ மட்டும் நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, அத தாண்டி ஒரு லேயர் இன்னும் சமூகத்துக்கிட்ட போய் சேரணுங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த அந்த செய்தி அத இன்னும் அந்த அந்த இனிஷியேட்டிவோட அம் ஐடியாலஜிய இன்னும் பலப்படுத்தியிருக்கு. அது நம்ம இன்னும் கிட்ட போய் சேர வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இத அவங்க நெறைய கன்சல்டேஷன்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 200 ஃபெய்த் லீடர்ஸ் கிட்டயும், கம்யூனிட்டி லீடர்ஸோடையும் உட்கார்ந்து 9 சிட்டிங், ஒரு 50 டிஸ்கஷன்ஸ்க்கு மேல எடுத்துட்டு போய், அதிலிருந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலயும் குயிக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு சிலபஸ், ரொம்ப க்ளோஸ் டூ ரியல் வேர்ல்ட் அந்த சப்ஜெக்ட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. அது அம் யாராலயுமே ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய வகையில, நம்மளே அத செல்ஃப் பேஸ்டா எடுத்துட்டு போகக்கூடிய வகையில
ஒரு சிம்பிளான ஒரு 9 மாடியூல் ப்ரோக்ராமா அத ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா இது யாரால வேணா படிச்சிட முடியும். அகைன் அது வந்து ரொம்ப எளிமையான லாங்குவேஜ்லயும் குடுத்துருக்காங்க. தேவைன்னா வேற வேற மொழிகள்லயும் அத ஆஃபர் பண்றாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 13 டிஃபரெண்ட் மொழிகள்லயும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதனால இத வந்து எல்லா கம்யூனிட்டி லீடர்ஸ் கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுனா அந்த இனிஷியேட்டிவ தான் நாம வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சுரேஷ் அவர்களே. இப்போ வந்து கோர்ஸோட முக்கியத்துவத்தையும், அதுக்கப்புறம் ஏன் கம்யூனிட்டி லீடர்ஸ், ஃபெய்த் லீடர்ஸ் மூலியமா நம்ம மக்கள அப்ரோச் பண்றதையும் வந்து நீங்க சொன்னீங்க. இப்போ எனக்கு அருணா அவர்கள் கிட்ட வந்து என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட ஏன் முக்கியமா ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் வந்து முன்னெடுத்து நடத்துது? ஒரு இதுக்கு முன்னாடி நம்ப பண்ண ஈவென்ட் மக்களுக்கு கொண்டு போய் மாரி பண்ண ஈவென்ட் பத்தி சொல்ல முடியுமா? நன்றி வினோலா. கண்டிப்பாக. இது வந்து ஆஸ்திரேலிய கலைகள், தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தின் ஒரு சமூக முன்னெடுத்தலுக்கான ஒரு இந்த திட்டத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆஸ்திரேலியன் தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையம் எஸ்எஸ்ஐ மற்றும் ஃபெக்கா ஃபெடரேஷன் ஆஃப் எத்னிக் கம்யூனிட்டிஸ் கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்டை கொண்டு வந்துள்ளார்கள். இதை நீங்க போன வாரம் நம்ம வந்து வைப்ஸ்ல வந்து ஒரு வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி மே 22ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டா ஒன்று நடத்தணும். நம்மளோட கம்யூனிட்டி ஃபெய்த் லீடர்ஸ்க்கு எல்லாம் அழைத்து அவர்களுக்கான ஒரு அவேர்னஸ் ஒரு செஷன் நம்ம கிரியேட் பண்ணோம். அதோட தொடர்ந்து தான் இந்த நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம் எங்களோட வாகை வானொலி வாயிலாக உங்களை நாங்கள் அணுகுவோம் என்று. அதனோட தொடர்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய சமூகத்தின் நலனையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. நமது சமுதாயத்துல வந்து குடும்ப மற்றும் பாலியல் வன்முறை பற்றிய ஒரு அவேர்னஸை வந்து கம்யூனிட்டி அண்ட் ஃபெய்த் லீடர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்டின் நோக்கம். நம்மள பல பேர் வந்து இது ஒரு குடும்ப விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல விடயங்களை வந்து நாம வந்து கடந்து போகிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. வெறும் உடல்ல ரீதியா வந்து வன்முறை எடுக்கிறது தான் வந்து வன்முறைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வன்முறை மட்டுமல்ல, நமக்கு வந்து பணத்தால் கட்டுப்படுத்துவது, மன உளைச்சல் தருவது, அப்புறம் சம்மதம் இல்லாமல் உறவு வைத்துக் கொள்வது, இது எல்லாமே வன்முறை தான். இந்த வன்முறையில இருக்கிறவங்க வந்து பயம், அவமானம் கருதி வெளியில சொல்லாம இருக்கிறாங்க. தனக்குள்ளேயே அமைதியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஒரு தீர்வு தான் இந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட வாகை வானொலி இல்லைன்னா அதோட ஆஸ்திரேலியன் தமிழ் ஆர்ட்ஸோட எல்லா சோஷியல் பேஜஸ்லயும் இதோட லிங்க் இருக்கும். இந்த லிங்க்குள்ள போயிட்டு நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நமக்கு அதுக்கான ஒரு சான்றிதழ் கிடைக்கும். இந்த கோர்ஸை நாம் ஏன் செய்ய வேண்டும்? இந்த கோர்ஸை நாம பண்றதுனால உண்மையான வன்முறையை நாம் அடையாளம் காண முடியும். அப்படி அடையாளம் காணப்பட்டு அந்த நமக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பை நிச்சயமாக நம்மால் வழங்க முடியும். அதற்கான ஒரு ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். இதுக்குள்ள நீங்க பண்ணும்போது நம்ம எப்படியெல்லாம் என்ன மாதிரியான வன்முறைகள் இந்த சமூகத்துல இருக்கு, அதை நம்ம எப்படி அடையாளம் காணலாம், அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம பாதிக்கப்படாம எப்படி நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், அதற்கான சப்போர்ட் சர்வீசஸோட எப்படி கனெக்ட் செய்ய முடியும், இது எல்லாம் நீங்க இந்த கோர்ஸை பண்ணும்போது கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. அதனால கம்யூனிட்டி அண்ட் ஃபெய்த் லீடர்ஸ் ஆகிய உங்களை ஆஸ்திரேலியா கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையம் கேட்டுக்கொள்வது என்னன்னா, நீங்க எல்லாரும் போய் கண்டிப்பா இந்த கோர்ஸை பண்ணணும். இது பண்ணுவதால் நம்மளுடைய சமுதாயம் பாதுகாப்பாகவும், முக்கியமாக பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதை நாம் உறுதி செய்ய முடியும் அப்படின்னு நம்புறோம். நன்றி வினோலா. நன்றி அருணா அவர்களே. வன்முறைனா என்ன? எதெல்லாமோ வன்முறைகள்ல அடங்கும். அது எப்படி வந்துட்டு ஃபெய்த் லீடர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் மூலியமா, கம்யூனிட்டி லீடர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியும். ரொம்ப அழகா விவரிச்சீங்க. இப்ப என்னோட அடுத்த கேள்வி வந்து தலைவர் லாரன்ஸ் அவர்கள் கிட்ட. என்னது அப்டின்னா, இப்போ நம்ம இவ்ளோ வன்முறைகள் நடக்குது. இந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். இது நம்ம தமிழ் சமூகத்துக்காக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய
என்ன ஒரு முக்கியத்துவமா நீங்க பார்க்குறீங்க? அதுவும் இல்லாம இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறத நாம எப்படி கையாண்டு கொண்டுட்டு இருக்கோம்? இனி எப்படி கையாளலாம்? அப்படின்றதையும் உங்க கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். நன்றி வினோதா. அ இந்த செயல் திட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்திற்கும், இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும், வாழ்த்துக்களும். அ நம்ம வாழக்கூடிய இந்த பல்லின கலாச்சார மல்டிகல்ச்சரல் சொசைட்டி கொஞ்சம் அதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய புலம்பெயர்ந்த மக்கள் தான். அ ஒவ்வொரு மக்களும் நம்ம நாட்டிலிருந்து, நம்முடைய தாய்நாட்டிலிருந்து இங்க வந்து அ புலம்பெயர்ந்து வரும்பொழுது, மைக்ரேட் ஆகி வரும்பொழுது, நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வருவோம். என்னன்னா, அது 2 எடுத்துட்டு வரக்கூடிய முக்கியமான விடயம் வந்து, நம்முடைய பண்பாட்டு கூறுகள தூக்கிட்டு வருவோம். அ நம்முடைய சாப்பாடு, நம்முடைய உடை பழக்கவழக்கங்கள், குடும்ப பழக்கவழக்கங்கள், அதெல்லாம் தான் நம்முடைய நம்பிக்கைகள். நம்ம எந்த பின்னணியில நம்ம வாழ்றோம், வளர்ந்தோமோ, அந்த நம்பிக்கைகள் நம்ம எடுத்துட்டு வருவோம். இது மாரி நம்ம வந்து ஒவ்வொரு சமூகமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம ஒரு பின்னோக்கிய சமூகமா தான் இருந்திருக்குது. காலப்போக்குல தான் அதனுடைய அந்த வளர்ச்சிங்கிறது வந்து இந்த அறிவியல், நாகரிகங்கள்ல மனிதனுடைய சிந்தனைகள், பகுத்தறிவுகள்லாம் வரும்பொழுது வருது. இந்த மாதிரியான ஒரு இப்ப நம்ம புலம்பெயர் இப்ப நீங்க அந்த டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க அத பண்றதுக்கு முன்னாடி அவங்க அனலைஸ் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க. ஏறத்தாழ 70% அதிகமான துன்புறுத்தல்கள், பிரச்சனைகள் வந்து ஆஸ்திரேலியால வந்து இமிகிரேஷன் மைக்ரேட் ஆனவங்க குடும்பங்கள்ல தான் அதிகமா இருக்கு. அது பெண்கள், குழந்தைகள். அதுல நெறைய பேர் வந்து வெளிய சொல்லாதவர்களுடைய எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல ஒரு இருக்குது. ஐ திங்க் 27% நெனைக்கிறேன் நானு. அவங்க அத வெளியவே சொல்ல முடியல. சொல்லாமலே அவங்க அதிலேயே பழகி போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இத நம்ம வந்து ஒரு கூர்ந்து ஒரு ஆய்வோட உள்நோக்கும்போது ஏன் அத செய்யல அப்டின்னா, முதல்ல வந்து நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரதானமான காரணம் என்னன்னா, ஊர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோ, இந்தியால இருந்தோ, புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வரும்போது, அங்கருந்து வரும்போது எடுத்துட்டு வந்த அந்த பண்பாட்டு கூறுகள், கலை, நம்மளுடைய மதம் சம்மந்தப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இத வந்து அவங்கள அந்த இடத்த விட்டு வெளிய நகர விடாம பார்த்துக்குது. அது இல்லாம நம்முடைய குடும்ப பின்னணி. அப்பாவுடைய பாசம், அம்மாவுடைய பாசம், அப்புறம் நம்மளுடைய வழிபடக்கூடிய அந்த மத நம்பிக்கைகள். இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு மனிதர்கள வந்து சில விஷயங்கள வந்து வெளிய சொல்றதுக்கு தடுக்கும். இயல்பாவே நம்முடைய சமூகம் வந்து உலகளாவிய அளவில் இது ஒரு ஆணாதிக்க சமூகம். அது இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கோ, ஒரு குழந்தைக்கோ வந்து அத சொல்றதுக்கான அ சூழலே அவங்களுக்கு அமையறதில்ல. இப்ப இங்க வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னும் இப்ப ஒரு ஒரு பிரச்சனை வந்தோனே என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு ரூம பூட்டிட்டு அழுவோம். இல்லைன்னா, அ சாமிகிட்ட போய் கும்பிடுவோம். அ அதன் மூலமா வந்து பிராக்டிகலா உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனா தீர்வு கிடைக்காது. அது அந்த ஆறுதல் வந்து அந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்ட்ரீமா நீங்க இருக்கக்கூடிய அந்த அந்த வலிய கொஞ்சம் குறைக்கும். பிரச்சனைய தீர்க்காது. அடுத்த நாள் நடக்க போற சம்பவம் வந்து, அத விட மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனைய வந்து நீங்க எதிர்கொள்ள போவாங்க. அப்பயும் திரும்பவும் அதே தான் செய்வாங்க. ஆறுதல் அந்த சாமிகிட்ட போய் கும்பிடுறது. அந்த 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 இடத்துல இது நம்ம வந்து அந்த மத நம்பிக்கைங்கிறது ரொம்ப அத நம்ம வந்து ஆய்வுக்குட்படுத்துறது நம்ம இல்ல. ஆனா அந்த இடத்துல தான் இந்த குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த சமூகத்துல வந்து அந்த ஆதிக்க மனப்பான்மை உள்ள நபர்கள், அந்த கணவர்களோ, மற்ற ஆண்களோ, இல்ல மற்ற பெண்களோ, இல்லங்க வந்து துன்புறுத்தலுக்கு ஆண்களும் ஆளாகிறது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய சமூகத்துக்கு அந்த எங்கருந்து இந்த பிரச்சனைய வந்து வெளிய சொல்ல முடியாம இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளிய நம்ம வந்து ஒரு விவாதம் பண்ணணும். அத பத்தி பேசணும். அதுல பேசும்பொழுது நமக்கு வந்து இது பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து ஏற்பாடு செய்யும்பொழுது முதன்மையார் சுரேஷ் அவர்கள், அ அந்த டெக்ஸோடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் பிராட்சில்கார்ட்டோட பேசி வரும்பொழுது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு தேவைப்பட்டது. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம நம்ம இருக்கக்கூடிய இந்த அடிலேடுலயே பல குடும்பங்கள்ல நம்ம அந்த சம்பவங்கள கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல அது அதிகமாகிட்டே வரதையும் பார்க்க முடியுது. அப்ப இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம் இது. அப்ப இத பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். நம்மை சார்ந்தவர்களுக்கு இருக்கணும். தொடர்ந்து நம் இங்க உள்ள தமிழ் சங்கங்கள்லயோ, இங்க உள்ள கோயில்கள்லயோ, தமிழ் பள்ளிகள்லயோ, பொதுமக்களோடும், இங்க உள்ள பொது சமூகத்தோடும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் கூடயோ,
அவங்க எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு புரிதல் ஏற்படணுன்றதுக்காக தான் நம்ம இதை கொண்டு வர்றோம். இப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நம்ம எந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறோம் இது சொல்ல விடாம அப்படின்றத ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இதை பற்றி ஒரு தொடர் கலந்துரையாடல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதை கேட்க 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 அவங்களுக்கு வந்து அந்த பய உணர்வு வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த பயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பாசத்தால் வர்ற பயம், அன்பால். அம்மாவுக்கு இந்த விஷயத்துல அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா பதறிடுவா, அவங்க அம்மாவுக்கு வந்து வயசாயிருச்சு, அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க, அப்பாவுக்கு சொன்னா அப்பா பாசமா நம்மளை வளர்த்தாரு, அவர் வருத்தப்படுவாரு. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் இங்க வந்து அப்பா அம்மா உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருமே வந்து 2ஆம் பட்சம் தான். நம்முடைய தனி மனிதர்களாக அவர்களுடைய உணர்வும் அவங்களுடைய உடல் அவங்களுடைய அந்த எதிர்கால லட்சியங்கள் சிந்தனைகள் தான் இங்க வந்து மிக முக்கியமானது. அதற்கு பின்புதான் தான் பெத்த பிள்ளையோ அவங்கள பெத்த அப்பா அம்மாவோ தான் கட்டின கணவனோ எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் வர்றாங்க. இந்த தனி மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு அந்த புள்ளியில இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிறவங்களை மற்றவர்கள் வந்து ஆதரிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அதை வந்து ஒரு திமிர்த்தனமா பார்க்கக்கூடாது, அதை நம்ம வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துக்கு சமூகமும் நகர்ந்து வரணும். இதை பாதிக்கப்படக்கூடிய மற்றவர்கள் அந்த இடத்துக்கு நகர்ந்து வரும் பொழுது இங்க ஒரு அழகான ஒரு சமூகமா நம்ம வந்து அடுத்த தளத்துக்கு போக முடியும். நம்மளுடைய எதெல்லாம் நம்மளை வந்து இந்த செய்ய விடாம தடுக்குதோ அந்த கூறுகள் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இதுல இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா நம்ம அடிலைட்ல சில நம்ம இந்த சிட்னிக்கு நாங்க போகும் பொழுது அங்க ஒரு பெண் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அந்த பேனல் டிஸ்கஷன் நடந்தது. அந்த பேனல் டிஸ்கஷன்ல ஒரு மதம் சார்ந்த பெண், அவங்க, நான் அந்த மதத்தை குறிப்பிட விரும்பல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. கணவனுக்கும் அவங்களுக்கு ஒரு 6 மாதங்களை தொடர்ந்து வீட்டில் பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம கடைசியில வந்து அவங்க தொடர்ச்சியா போகக்கூடிய அந்த வழிபாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மத குருமார்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் நல்ல மனிதர். அவர் வந்து எப்பயும் வந்து யாருமே நம்ம வந்து நபர்கள் எல்லாரும் யாருமே நல்லவங்க கெட்டவங்க இல்லை. அவர் வந்து அவருக்கு தெரிந்த முறையில் என்ன சொல்றாருன்னா, நம்ம குடும்பம்லாம் இப்படித்தாம இருக்கும். ஒரு சாதாரண அப்பா என்ன அட்வைஸ் பண்ணுவாரு, ஒரு சராசரி தாய் என்ன சொல்லுவா, கொஞ்சம் அனுசரிச்சு போக சரியா போயிடும், நீ கொஞ்சம் அனுசரிச்சுக்கோ, நீ இதை பெருசுபடுத்தாத, அவன் அப்படித்தான், எனக்கு அவனுக்கு தெரியும் ரொம்ப நாளா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி அவர் வந்து அந்த பெண்ணை வந்து அறிவுரை கொடுறாரு. அப்ப அந்த அறிவுரை என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் அந்த பேசி முடிச்ச அந்த 1/2 மணி நேரம் ஒரு சின்ன ஆறுதலை கொடுக்குது. என்ன கடவுள்கிட்ட கொண்டு என்ன ஆறுதல் கிடைக்குமோ அதே ஆறுதல் கிடைக்குது. திரும்ப அந்த பெண் நான் நார்மலா போயிடுறேன், தனக்கு கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்றேன். துன்புறுத்தல் அதிகமாகுது. அதிகமாகி ஒரு அதிகபட்சமான ஒரு உச்சபட்சமான ஒரு சூழலுக்கு அந்த பெண் தள்ளப்படுறான். அதன் பிறகு அவ வந்து இது சரிப்பட்டு வராது. திரும்ப அவங்க போகல. திரும்ப வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அவளால வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழல்ல இன்னொரு உதவி கிடைக்குது. ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாங்க அவங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க. அதன் மூலமா அவங்க வந்து சட்டப்பூர்வமான உதவிகளை செஞ்சு எடுத்து அதன் பிறகு அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு சரியான முறையில் தீர்வு செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள அடங்கி கிடந்த அந்த பெண் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு முக்கியமான ஒரு தலைமை பண்புக்கு வரக்கூடிய இடத்துக்கு அந்த பெண் நகர்ந்து வர்றாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த நம்ம இந்திய சமூகம் தமிழ் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பான அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுக்கு போன அந்த அட்வைஸ் வாங்கின இடம் அவ கிடைச்ச இடம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதை கோர்த்து பார்க்கும் பொழுது வேற எங்கேயுமே இது எல்லாத்தையும் அந்த மத குருமாருன்ற இடத்துல நான் என் அப்பாவை வச்சு பார்க்கலாம், அம்மாவை வச்சு பார்க்கலாம், அண்ணனை வச்சு பார்க்கலாம், நம்ம நெருங்கிய வயசு மூத்த ஒரு தாத்தாவை வச்சு பார்க்கலாம். ஸோ அதுதான் கடவுளே அந்த இடத்துல வச்சு பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம அங்கதான் போவோம். அந்த இடம் வந்து கடவுளுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவர் மீண்டு வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த கதையை அந்த இடத்துல சொல்லும் பொழுது நமக்கு வந்து நம்ம எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு சில பல கூறுகளை நம்ம தூக்கி தெரிகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்ப வந்து நம்ம இதுதான் இந்த சமூகத்துல பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்று தோணுது. மிகச்சிறந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் அதுக்குள்ள முழுமையா கூட போகல. இது வந்து அடுத்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 1000 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விடயத்துல இருந்து நம்ம இந்த சமூகத்தை தள்ளி வர்றதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுக்கும். நம்ம இப்ப இந்த விஷயத்தை தொடங்கணும்னா
அடுத்தடுத்த காலவருடைய காலகட்டம் நம்முடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு எதிர்கால ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துல ஒரு சமூக சமத்துவமான ஒரு சூழல்ல அவங்க வாழ்றதுக்கான ஒரு சூழல் கிடைக்கும் நம்புறோம். இதுதான் இந்த இனிஷியேட்டிவினுடைய நோக்கமும். நம்ம இதுல தமிழ் சமூகம் இதுல எந்த இடத்துல இருக்குதுன்றதையும் பார்க்கறதுக்கான ஒரு களமா இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா வந்துட்டு சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்கும் இல்லையா? அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபெய்த்க்குள்ளேயா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயா இருக்கட்டும், ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றது என்ன? ஒரு சேலஞ்ச் வர்றது என்ன? அதை எப்படி நம்ம வந்துட்டு நேவிகேட் பண்ணி போணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகா எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின் மாரி பேனலுக்கு வைக்கிறேன். அடுத்த ஒரு கட்டமாக இத எப்படி எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறீங்க? இல்ல நம்ம முன்னாடி நடந்த ஒரு ஈவென்ட் மூலியமா கிடைச்ச ஒரு ஃபீட்பேக் வச்சு என்ன அடுத்த கட்டம் யோசிக்கிற மாரி இருக்கு இந்த டைம்ல? நன்றி வினோலா. இப்போ லாரன்ஸ் அவர்கள் சொன்னது போல, குறிப்பாக அது வந்து ஒரு ஒரு முஸ்லிம் சமுதாயத்துல நடந்த ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம குறிப்பா நம்ம தமிழ் சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய இந்த வன்முறைகள் வருது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம திருமணம் அப்படின்னு யோசிக்கும்போது, நெறைய பேர் வந்து தனக்கேத்த ஒரு படிச்ச மாப்பிள்ளை இருக்காங்களா? பணத்தால தன்னோட ஸ்டேட்டஸ்ல ஈக்குவலா இருக்கிறாங்களா? ஒரு ஜாதி, மதம், காஸ்ட், ஹைட் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க தவறிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ் அந்த பொண்ணுக்குரிய வேல்யூஸுக்கும், அந்த பையனும் ஈக்குவலான வேல்யூஸ்ல மேட்ச் ஆகுறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். இத வந்து நம்ம பார்க்க வந்து நெறைய பேர் வந்து நம்மளோட சமூகம் தவறிடுறது. அது ஏன்னா நம்மளோட கலாச்சாரம், பாரம்பரியத்துல நம்ம காலங்காலமா ஊறி வந்ததுனால, அந்த ஜாதி மதத்த தாண்டி அந்த வேல்யூஸ பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட குறைஞ்சிட்டு வருது. அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சரிப்படுத்தணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஒரு குடும்பம் என்றால் ஒரு ஆண், பெண், குழந்தைகள் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட் ஃபேமிலி இல்ல. ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வேணா அது கம்ப்ளீட் ஆகலாம். பட் ஃபங்ஷனலா ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகணும் அப்படி என்றால், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ இன்க்ளூடிங் நம்மளோட அந்த குழந்தைகளுக்கும் சொல்லிக் குடுக்கணும். ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துல தான் வன்முறை இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தான லைஃப நம்மளால ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. உங்களுக்கு ஏதாவது இருக்கா அதுல? ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, இப்போ அந்த நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி படிச்ச ஒரு லைன் என் மைண்ட்ல எப்போதுமே நிக்கும். என்னன்னா, மோர் கன்சர்வேட்டிவ் அ சொசைட்டி, மோர் ஹிப்போக்ரட்டிக் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி. என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கன்சர்வேட்டிவா நம்ம ஒரு ஒரு சொசைட்டியோ, இல்ல ஒரு ஃபேமிலியோ, இல்ல ஒரு கண்ட்ரியோ இருக்கோ, அங்க அவ்வளவுக்கு அவ்வளவு ஹிப்போக்ரஸி இருக்கும். வெளியில ஒண்ணு நடக்கும், உள்ளுக்குள்ள போய் வேற ஒண்ணு நடக்கும். வெளியில ஒண்ணு பேசுவாங்க, பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லாம ஆட்கள் உள்ள போய் நடந்துப்பாங்க. ஸோ இத உடைச்சு வெளியில வரணும்னா, அந்த சுயம் வந்து நம்ம ஜென்ரலாவே நம்ம கல்ச்சர்ல வந்து புதைக்கப்படுறதுன்றது ரொம்ப சர்வசாதாரண விஷயம். அது வந்து அதுக்கான இடமோ, அதுக்கான வாய்ப்போ குடுக்காமலே தான் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னா, அது ஒரு நம்ம லோயஸ்ட் ஒரு வந்து ஒரு ஒரு சிங்கிள் பெர்சன் தான் ஒரு யூனிட் அப்டின்னா, நம்ம அத அந்த 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 எண்டுக்கே போமாட்டோம். ஒரு சமுதாயம், ஒரு மொழி, இப்போ ஒரு தமிழ் கம்யூனிட்டினா தமிழ் கம்யூனிட்டி, ஒரு ஏரியானா ஒரு ஏரியா, அதுக்கு தாண்டி போனா ஒரு குடும்பம். அவ்வளோதான், அதோட நிறுத்திப்போம். அதுல இருக்க இண்டிவிஜுவல்ஸா நம்ம பார்க்கிறதே இல்ல. எப்பயுமே அது இவங்க குடும்பம், அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃப் இப்படித்தான் நம்ம ஐடென்டிஃபையே பண்றோம். ஸோ இதுலேருந்து அடிப்படையிலேருந்து பிரச்சனை தொடங்குது. ஸோ எந்த இடத்துல ஒரு சுயம் இல்லாம இருக்கோ, அந்த இடத்துல இது மாதிரியான மீறல்களும் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துருது. ரொம்ப ஈஸியா நடந்துருது நம்ம குடும்பங்கள்ல. ஸோ அப்போ லாரன்ஸ் ஏற்கனவே சொன்னது போல 25% சொன்னார். அதான் 1 in 4 women gets affected by family domestic and sexual violence in Australia. ஆனா, அதுல வந்து அது வந்து லார்ஜர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஆனா அது எத்னிக் கம்யூனிட்டில இட்ஸ் மச் ஹையர். அது மச் ஹையரா இருக்குன்றதையுமே வந்து ஒரு ஒரு ஸ்டடியில தான் சொல்ல முடியுதே தவிர, நம்பர்ஸ் கிளியரா சொல்ல முடியாததுக்கு காரணம் ரிப்போர்ட்டிங் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ மக்கள் வெளியில வந்து சொல்ல பயப்படுறாங்க. காரணம் சொல்ல முடியாம, அது வெறும் பயம்ன்றத தாண்டி, அ ரியல் வேர்ல்ட் சிக்கல்களும் இருக்கு. விசா சம்பந்தப்பட்ட முடக்கம் இருக்குது. ஃபைனான்சியலி வந்து ஒருத்தர அழுத்துறது இருக்கு. சைக்காலஜிக்கலி ஒருத்தர ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறது இருக்கு. நான் நீ இந்த மாதிரி பேசினீன்னா நான் உங்க வீட்ல சொல்லிடுவேன். இல்ல உங்க அம்மாவ கூப்பிட்டு நம்ம ஊர்லலாம் சொல்ற மாரி நான் உங்க அப்பா அம்மாவ கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சொந்த ஃபேமிலிலயே கூட பரவாயில்லம்மா இத சகிச்சுக்கணும். இவர் சொன்ன மாதிரி பரவால்ல. நீங்க அங்க போய் இருக்கீங்க. ஊர் தெரியாத, ஆள் தெரியாத இடத்துல இருக்கீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள யார் பார்ப்பாங்க? கொஞ்சம் பொறுத்து போங்க, கொஞ்சம் பொறுத்து போங்கன்றது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஒரு அட்வைஸா குடுக்குறோம். ஸோ அந்த நார்ம்ல இருந்து பிரேக் பண்ணி, ஆஸ்திரேலியான்றது இந்த தனிமனித சுதந்திரத்துக்கும்,
பாதுகாப்புக்கும் பேர் போன ஒரு நாடு. ஸோ இங்கே அத்தனை சிஸ்டம்ஸ் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கு. அது வந்து அந்த அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா தான், அங்க என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னென்ன மாதிரியான உதவிகள் நமக்கு கிடைக்கும்ன்றது வந்து தெரியும். ஸோ அந்த உதவிகள் இருக்கு. அத ரீச் பண்றதுக்கு உண்டான அந்த இனிஷியேட்டிவ் தான் அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு வேணுமே தவிர, அ ஆனா நெறைய உதவிகளும், நெறைய ஆர்கனைசேஷன்ஸும் இங்க அந்த வேலைய செய்யறதுக்கு தயாரா இருக்கு. அத ரீச் அவுட் பண்ண வேண்டியது தான் அவங்களோட பொறுப்பு. ஓகே. கண்டிப்பாக. சக மனிதனை வந்து குறிப்பாக பெண்களை, குழந்தைகளை நம்ம வந்து ஒரு ஒரு மனித ரீதியா, மனித நேயத்தோடு அணுகினால் கண்டிப்பாக அ நிச்சயமாக இந்த வன்முறைங்கிறத வந்து நம்ம முற்றிலும் ஒழிக்கப்படலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து இது இந்த ஹோல் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம இது 2 அனுபவமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசுற விஷயம் வந்து பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கு நபர்கள், சொல்ல முடியாம இருக்கிறவங்க. அ இந்த சொல்றவங்க எங்க போய் சொல்றாங்கன்னா, தங்களுடைய நண்பர்கள்கிட்ட, தனக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட, தமக்கு யார வந்து ஒரு ஒரு ஆறுதலா அவங்க நினைக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றோம். இந்த 2 விதமா தான் இந்த இந்த பிரச்சனையுடைய இது இருக்குது. இந்த 3வதா நம்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சட்டத்த நம்பணும். எப்ப வந்து நம்ம வந்து நண்பர்கள், உறவினர்கள் இவங்கலாம் ஆறுதல் தான் சொல்ல முடியும். 2 நபர் சம்மந்தப்பட்டப்பா, "நீ இப்படிலாம் பண்ணாதப்பான்னு" சொல்ல முடியும். "நீ இப்படி பண்றது சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு நம்ம வந்து இதுல கூர்மையா பார்க்கணும். நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலுமே, அதுல அதிகமான சதவீதம் பேர் அத வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கூட இருந்து ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, என்ஜாய் பண்றது என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அதிகமா சொல்றேன். அதில தனக்கு அங்க ஒரு ரோல் இருக்குதுங்கிறத அவங்க பெருமிதமா நடப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த பிரச்சனைய தீர்க்கிறதா இருக்காது. தீர்க்கணுன்ற ஆசை இருக்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்க முடிய மாரி நபர்கள் அதிகமா இருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இங்க வந்து நம்ம சட்டத்தின் ஊடாக போகும் பொழுது, இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான நேரடி தீர்வு சட்டத்தின் ஊடாக தான் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே வந்து நம்முடைய காலம் தாழ்த்தி நம்ம நாமளே வந்து அத ஒரு காலத்த விரயம் பண்ணி இருக்கிறதுக்கு தான் பயன்படும். அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஏன் இத நம்ம சொல்லாம இருக்கிறோம்? அதற்கான காரணங்கள நம்ம பார்க்கணும் ஒண்ணு. அது நம்முடைய பின்புலம். நம்ம நம்புற விஷயங்கள், நாம் நம்பக்கூடிய நபர்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள், அதுதான் அது காரணம். இந்த பக்கம் பாதிப்புக்கு உள்ளாகுற மாரி நம்ம இருந்தாலோ, இல்ல நம்ம அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க நம்மகிட்ட வரும்பொழுது, நம்ம செய்ய வேண்டிய விடை என்னன்னா, சட்டத்தின்படி அந்த பிரச்சனைய அணுகுறதுக்கான ஆயத்தத்துக்கு நம்ம உள்ளாகுறோம். ஏன்னா, இங்க உலகத்துல இருக்கக்கூடிய காலங்காலமா நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் உள்ளாம் பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் பேஸா நடக்கவே இல்ல. ஒரு ஒரு நீங்க ஒரு சாதிய தீண்டாமையா இருக்கலாம், ஒரு கொலை குற்றவாளி தப்பிச்சு போறதா இருக்கலாம், அவனுக்கு தண்டனை குடுக்கிறதா இருக்கலாம். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டங்கள் தான் அந்த அந்த அத நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு. அந்த சட்டத்தின்படியில தான் எல்லாருக்கும் அந்த பயம் வருது. அந்த சட்டத்துக்கு பயந்து தான் அவங்க வந்து தவறுகள வந்து குறைக்கிறாங்களே ஒழிய, மனிதாபிமானம் அப்படின்றது மனிதன் ஒரு விலங்குன்றது இன்னும் தொடர்ச்சியா இருக்குது. சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த லீகல் சிஸ்டத்த அந்த ச எடுத்துட்டீங்கன்னா, மனிதனும் ஒரு விலங்கு தான். நீங்க வந்து ஏன்னா அவனுக்கு எந்த எந்த இவ்வளோ நடக்கும் பொழுதே இத்தன பிரச்சனைகள் வருது. கொலை, கொள்ளை, திருட்டு, நம்மள அ பாலியல் பலாத்காரம்ன்ட்டு எல்லாமே வருது. அப்ப இதெல்லாம் இல்லைன்னு நெனச்சு பார்க்கும்போது, அப்ப இங்க வந்து சட்டம் தான் தேவைப்படுது. அப்ப நம்ம என்னன்னா, நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் வந்து ஆஸ்திரேலியால அடிலைட்ல வாழக்கூடிய என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நீங்களோ, உங்களை சார்ந்தவர்களோ இப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாகிறீர்கள் என்றால், தயவு செய்து நீங்கள் முதல் முறையில் நீங்க பார்க்க வேண்டியது, இந்த சட்டத்தின்பால் இதை நம்ம எப்படி அணுகுறது? நெறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுல வந்து இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் சர்வீஸ் இருக்குது. அதனால தான் நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன் சொல்றாங்க? ஏன் வந்து நீங்க உங்க நண்பர்ட்ட சொல்லுங்க. உங்க வீட்ல சொல்லுங்கன்னு ஏன் அந்த அந்த சிஸ்டத்த வந்து சொல்ல மாட்றாங்கன்னா, இந்த இதுக்கு தான் அந்த அந்த இது இருக்கு. அதால மட்டும் தான் இந்த பிரச்சனைய வந்து சரியான முறையில அணுகி, உடனடி பாதுகாப்பு என்ன? நீண்ட கால பாதுகாப்பு என்ன? அவங்களுக்கு உறுதிப்படுத்துற விடயம் வந்து அந்த சட்டத்துக்கிட்ட தான் இருக்கு. நம்ம வந்து சட்டத்தின்பால் எல்லா பிரச்சனையும் அணுகணும். அதன் மூலமா தான் நம்ம வந்து எல்லா தீர்வுகளையும் கொண்டு வரணும். அதோட சேர்ந்து நம்முடைய மாரல் சப்போர்ட்டுக்கு நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் நம்ம கூட அவங்க கூடயே இருக்கணும். தனிமையா இருக்கக்கூடாது. அப்படி தனிமையா போனோம்னா நம்மளுடைய
வெவ்வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு வந்து நம்முடைய உறவுகள், நண்பர்கள், மனிதர்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. தீர்வுக்கு வந்து சட்டத்தின்பால் போகணுன்றதுதான் நான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து. கண்டிப்பாக ஒரு சட்டம் தான் வந்து கண்டிப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு முயற்சியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும். அதனாலதான் வந்து எஸ்எஸ்ஐயும் ஃபெக்காவும் இணைந்து இந்த டெக்ஸ் ப்ராஜெக்டை நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக கம்யூனிட்டி அண்ட் ஃபெய்த் லீடர்ஸ் இதை நீங்க பண்ணும்போது இதுல வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சட்ட ரீதியான சப்போர்ட்டை எப்படி அணுகலாம் என்று வந்து எல்லா விதமான லிங்க்கும் எல்லா விதமான கான்டாக்ட் நம்பர்ஸும் இந்த கோர்ஸ்ல நீங்க பண்ணும்போது இருக்கும். கண்டிப்பாக நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும். இந்த பேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா ஓப்பன் குவெஸ்டின் வச்சப்போ கூட எல்லாருமே டக் டக் டக்குன்னு வந்து ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நம்ம இங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஒரு ஃபெய்த் லீடரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்யூனிட்டி லீடரா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, ஒரு மாரல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் எல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு லீகல் சப்போர்ட் எப்படி தர முடியும்? அதுக்கு நான் வெல் எக்யூப்டா எப்படி ஆக முடியும்? அப்படி நான் வெல் அக்யூப்டா ஆயிட்டேன் அப்படின்னா, நீங்க என்கிட்ட சப்போர்ட் வரீங்க. நான் உங்க ஃப்ரெண்டா இருக்கேன். பட் நான் கொஞ்சம் லீகலி கொஞ்சம் எக்யூப்டா இருக்கேன். உங்களை எங்க கைட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டியை நம்ம இன்னும் பயங்கரமா அவேர்னஸ் கொடுத்து பில்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு இங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த மாதிரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட வந்து ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து இவ்வளவு தூரம் ஒரு முனைப்போட நடத்திட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இதோட செயல் திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து நீங்க வந்து நம்மளோட சேனல்ஸ்ல வந்து நீங்க பார்த்துட்டே வரலாம். இன்னொன்னு, இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கையும் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா சேனல்ஸ்லயும் போடுறோம். எல்லாத்துக்கும் இமெயிலாகவும் நாங்க சென்ட் பண்றோம். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு எக்யூப் ஆறீங்களோ அவ்வளோ எக்யூப்டா நம்மளோட கம்யூனிட்டி இருக்கும். வெல் இன்ஃபார்ம்டு கம்யூனிட்டி இஸ் வெல் டெவலப்டு கம்யூனிட்டின்னு சொல்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள இன்ஃபார்ம்டா வச்சுக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட கம்யூனிட்டி மேல எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கு, நான் அதை பாக்குறேன், நான் அதை செய்யறேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு பேனலோட இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய இதை தொடர்ந்து உங்களுக்கு பேசணும், இல்ல ஏதாவது queries இருக்கு அப்படின்னா டைரக்டாவே நீங்க வந்துட்டு இமெயில் பண்ணலாம், இல்ல எங்களுக்கு வந்துட்டு FB இல்ல இன்ஸ்டா சேனல்ஸ்ல வந்துட்டு நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி எங்க கூட கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் டாடா பை பை. தேங்க்ஸ். நன்றி.